இதற்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் டிஷ் நேம் பன்னீர் கேப்சியம் மசாலா. செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: இப்போ வெங்காயத்தாள், கொத்தமல்லி, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி, பெப்பர் தூள், பார்த்திங்கன்னா சால்ட்டு, கஸ்தூரி மெத்தி. இது வந்து தக்காளி, லெமன், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கேப்சிகம். இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி காயட்டும். கொஞ்சம் கீ போட்டுக்கலாம். போட்டு பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே செஞ்சது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து பன்னீர் கடையில் வாங்குற காட்டிலும் வீட்டிலே நீங்கள் செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு சைஸு கரெக்டாக, நம்ம கடையில் வாங்கினா அப்படியே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் முன்ன பண்ணாலும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். நீட்டாக இருக்கிற காட்டிலும் உடம்புக்கு நல்லது. அதில் வந்து என்ன கெமிக்கல்லாம் கலந்துருப்பாங்கன்னு தெரியாது. நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்லது. இது ஹோம்மேட் பன்னீர். நீங்கள் வீட்டில் பன்னீர் செஞ்சு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிளகாத்தூள் லைட்டாக, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நெய் ஊற்றி அப்படியே கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது ரெடி. நம்ம அதை வறுத்து எடுத்து நம்ம தனியாக பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் நம்ம போட்டு அப்படியே இறக்க போகிறோம். அதனால் நம்ம இப்போயே லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட நம்ம கீ போட்டு நெய்யில் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே வறுத்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்துங்க அடுத்து நம்ம கொஞ்சம் சட்டி காயட்டும். நம்ம இதை மித்தது பூரா அந்த மசாலுக்கு தேவையான நம்ம அரைக்க போகிறோம் பாருங்களேன், இந்த ஆனியன், தக்காளி, அதை வதக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து பெரிய சைஸ் ஒன்று நான் எடுத்தது, பெரிய வெங்காயம். இது மித்தபடி பார்த்திங்கன்னா அதில் இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு, தக்காளி பொடி, இதெல்லாம் வதக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா பெருசாக கட் பண்ணி நான் அரைக்க தானே போகிறோம். அதை நல்லா வெங்காயத்தை மட்டும் நல்லா வதக்கலாம். அது கொஞ்சம் வதங்கணுன்னா அப்படியே அப்படியே வச்சுருக்கோம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் நான் வதக்கலாம். தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ரெட்டிஷாக கலர் வரும் உங்களுக்கு. இது இஞ்சி, பூண்டு. நான் பூண்டு சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் நம்ம எப்பயும் பூண்டு நம்ம சேர்க்குறப்ப தொலியோடு சேர்க்குறது ரொம்ப நல்லது. அது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம வந்து அப்படியே நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம முந்திரி பருப்பு ஒரு 8 முந்திரி பருப்பு போடலாம். இது வதங்கணும் பாருங்கள். இறக்குறப்ப நம்ம முந்திரி பருப்பு போட்டால் போதும். இப்போ அடுப்பை நம்ம மாற்றிடலாம். இந்த பருப்பை போட்டது வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழவுக்கு தன்மை கொடுக்கணும். முந்திரி பருப்பு போடுறப்ப இதை அப்படியே நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இது அப்படியே ஆறட்டும். அடுத்து நம்ம ஒரு வடை சட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். சட்டி காயட்டும். நெய் ஊற்றிக்கலாம். நெய்யும் கொஞ்சம் நம்ம ஆயில், நான் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கணும். இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள்,
கரம் மசாலா பொடி, சீரகப்பொடி, மஞ்சத்தூள் போடணும். எல்லாமே இந்த பொடியை இந்த ஆயிலே அப்படியே போட்டு நம்ம அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள், அப்படியே கொஞ்சம் அப்படியே ஆயிலில் கிண்டி விட்டுக்கலாம். அந்த வாடை போயிடும் உங்களுக்கு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன், அந்த எல்லாம் தக்காளி, வெங்காயம், அதெல்லாம் பூண்டு, இஞ்சியெல்லாம் அப்படியே வதக்கணும். அப்படியே இதை போட்டு இந்த பொடியோட ஆயிலோட நல்லா அப்படியே வதக்கலாம். கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும் அப்படியே. இப்போ நம்ம கிரேவிக்கு தகுந்த நம்ம சால்ட் எடுத்துக்கலாம். நம்ம போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். அந்த கிரேவியில் அப்படியே நல்லா உப்பு கரையட்டும். நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் உங்களுக்கு நல்லா. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மிக்ஸி கழுவி தண்ணி எடுத்து வச்சது இதை ஊற்றி அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். எப்பயுமே இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கணும். உங்களுக்கு வந்து மெயின் வந்து டேஸ்டானது அந்த ஓரத்தில் தான் ஒதுங்கி நிற்கும். நம்ம அப்பப்போ என்ன செய்யணும், சைடை அப்படியே எடுத்து விட்டுக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கேப்சிகம் போட்டுக்கலாம். போட்டு நம்ம இறக்குறப்ப போட்டால் போதும் பண்ணிட்டு இப்போ கேப்சிகம் மட்டும் போட்டுக்கலாம். அது வந்து நம்ம இறக்குற நேரம் போட்டால் போதும். நம்ம ஏற்கனவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி நல்லா பிரட்டி விட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம், வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்களா, அப்படியே அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் பிரிஞ்சு வரும். அதுதான் நம்மளுக்கு கணக்கு. அப்படியே பிரட்டி விட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சமாக அப்படியே பிரட்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம அதுக்கு பின்னாடி நம்ம போட்டு பன்னீர் போட்டு இறக்கலாம். அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கலாம். பன்னீர் நம்ம வீட்டில் செஞ்சனால கொஞ்சம் அப்படியே ஸ்கொயர் கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறப்ப கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு அந்த அழகாக இருக்கிற டிசைனான ஆரோக்கியம் முக்கியம். அதனால் நீங்கள் வீட்டில் மேக்ஸிமம் நீங்கள் வீட்டில் எவ்வளோ தூரம் செய்ய முடியுமோ நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிடணும். நல்லா உங்களுக்கு வந்து நம்ம கடையில் வாங்குறப்ப அது எப்போ செஞ்சாங்கன்னு தெரியாது. அதை காட்டில் என்னன்னு பார்த்திங்கன்னா, இது நம்மளுக்கு ஒரு மனசு நிறைவாக நம்ம செஞ்சோங்கன்னு ஒரு திருப்தி. நம்ம பண்ணி நம்ம தயார் பண்ணி நம்மளே செய்கிறப்போ அது இன்னும் கொஞ்சம் நம்ம சந்தோஷமாக இருக்கும். உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் ஒரு இது எப்படி கெமிக்கல் சேர்ந்துருக்குன்ட்டு ஒரு டவுட் இல்லாமல் ஒரு மன நிறைவோடு சாப்பிடலாம் பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு ஒரு அரை லெமன் அப்படியே அந்த சாறு மட்டும் மேலாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த லெமன் சாறு எல்லா பக்கமும் பரவட்டும். நான் ஒரே பக்கமாக இருக்கு பாருங்கள், கொஞ்சம் பரட்டி விட்டுருக்கேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மேலே லாஸ்ட் நான் இறக்கிறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் பொடிச்சு விட்டுக்கணும். அப்படியே பாருங்கள், அது வந்து நம்ம அப்படியே அப்படியே நம்ம அந்த நசுக்கிறப்ப அது அப்படியே தூள் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதாகும். அது இந்த அளவுக்கு போகும். கொஞ்சம் லைட்டாக பரட்டி போட்டோம் பாருங்கள் கஸ்தூரி மேத்தி, அதை அப்படியே நம்ம பரட்டி விட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக ஹோம்மேட் பன்னீர் கேப்சிகம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, நானுக்கு, புரோட்டா
அது போக நம்ம வந்து வீட்டில் சாம்பார் சாதம் வச்சுக்கூட சைடிஷ் வச்சுக்கலாம். சாம்பார், ரசம், தயிர் சாதம் வீட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள். இது மேலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, அப்புறம் ஆனியன் அந்த தாள் இருக்கு பாருங்கள். இது ரெண்டுமே நாட்டு கொத்தமல்லி வீட்டில் வளர்த்தது. இந்த செடி வந்து கொத்தமல்லி நம்ம வீட்டிலேயே வச்சுருந்தது. அதேமாதிரி வெங்காயத்தாள் கூட நம்ம வெங்காயங்கள் போடுறப்ப வீட்டில் வளர்த்துறோம். அதுமாதிரி வேணும் தேவைப்போ நம்ம பண்ணிக்கலாம். பாருங்களேன், இங்கே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பார்த்தா இருக்கு. ஆனால் நம்ம வீட்டில் ஹோம்மேடு தான், நல்லாயிருக்கும். டேஸ்ட் பக்காவாக இருக்கும். பாருங்கள், இப்படி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமான ஹோம்மேடு பன்னீர் கேப்சியம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தீங்க. தேங்க்யூ.